السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்து காலத்துடைய ஹஜ்ஜிலே இஸ்லாமிய அழைப்பை விடுத்ததை பற்றிய சம்பவத்தை இன்று பார்க்கலாம். குறைசி காஃபிர்கள் இஸ்லாமை ஏற்காமல் பகைமை உணர்ச்சியிலே அதிகம் இருப்பதை கண்ட அன்னலார் ஹஜ்ஜின் காலத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பொழுது பல்வேறு பகுதியிலிருந்து வருகிற மக்களிடம் அன்னலார் தாமே சென்று அல்லாஹை மட்டும் வணங்கிடுங்கள், சிலை வழிபாட்டை விட்டு தௌபா செய்திடுங்கள், ஹராமான காரியங்களை தவிர்த்திடுங்கள் என கூறி அழைத்தார்கள். குறைசி காஃபிர்கள் அனைத்து மக்களின் மனதில் அன்னலார் மற்றும் அவர்களின் அழைப்பு பணி பற்றிய வெறுப்பை ஏற்படுத்திட தீவிரமாக முயன்றனர். அன்னலாரின் சிறிய தந்தை அபூ லஹப் அன்னலாருக்கு பின்னாலேயே சென்று, மக்களே, இவர் உங்களை சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய மார்க்கத்தின் பால் உங்களை அழைக்கிறார், இவர் பேச்சை நீங்கள் ஒருபோதும் ஏற்காதீர்கள் என்றான். ஆனால் அன்னலார் இந்த இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சகித்து கொண்டவர்களாக தமது பணியிலே கவனம் செலுத்தினார்கள். சிலர் மென்மையான பதிலை கூறுவார்கள், வேறு சிலர் கடும் சொற்களால் மனதை காயப்படுத்துவார்கள். இதே ஹஜ்ஜின் காலத்தில் ஒரு முறை அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் கோத்திரத்தார்களை சார்ந்த சிலர் மதினாவிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களிடம் அன்னலார் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அத்துடன் அன்னலாருக்கு உதவி செய்வதாகவும் வாக்களித்தார்கள். இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க 6 நபர்கள் என்பதாகவும் அவங்க மிகப்பெரிய அன்றைய காலத்து அந்த மதீனாவுடைய அறிஞர்கள் என்றும் சிலருடைய பதிவுகளை பார்க்க முடியுது. 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சாவுக்கடல், டெட் சி. ஜோர்டானில் சிறியதோர் கடல் இருக்கிறது. இதற்கு சாவுக்கடல், டெட் சி எனப்படும். அல்லாஹ் தஆலா லூத் சமூகத்தாரின் ஊரை புரட்டி ஆழமான ஒரு கடலாக மாற்றிவிட்டான். இது சாதாரண கடல்களை விட 1300 அடி அதிக ஆழமுள்ளது. இந்த கடலில் எந்த உயிரினமும் உயிர் வாழ்வதில்லை, இதில் எவரும் மூழ்குவதும் இல்லை. இதுவே இதன் சிறப்பம்சமாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையில் இமாமை பின்தொடர்ந்தல். தொழுகையில் இமாமை முந்திக் கொண்டு செல்லாதீர்கள் என அன்னலார் எங்களுக்கு கற்பித்துள்ளார்கள் என்பதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. சஜ்ஜா செய்வதன் சுன்னத்தான முறை. அன்னலார் சஜ்ஜா செய்யும் போது தமது மூக்கு மற்றும் நெற்றியை தரையில் வைப்பார்கள். மேலும் தமது கைகளை விழாவிலிருந்து விலக்கி வைப்பார்கள். தமது மணிக்கட்டை புஜத்துக்கு நேராக வைப்பார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாங்குக்கு பின் துஆ ஓதுதல். பாங்கை செவியரும் ஓர் அடியான் இவ்வாறு துஆ செய்தால் அவர் மறுமையில் எனது பரிந்துரைக்கு உரியவராகிறார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸஹு மகாமல்லதி வஅதஹு இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்ற துஆவை ஓதக்கூடிய அடியார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வதாக வாக்குறுதி அளிக்கின்றார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தவறாக ஹதீஸை கூறினால் தண்டனை. எனது ஹதீஸை விவரிப்பதில் பேணுதலாக இருங்கள். மேலும் தெளிவான ஞானமின்றி ஹதீஸை கூறாதீர்கள். எவர் வேண்டுமென்றே தவறான கருத்தை கூறி அதை நான் கூறியதாக சொல்வாரோ அவர் ஒதுங்குமிடம் நரகமே என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. சிறிதளவு இரணத்தில் திருப்தி கொள்ளல். அல்லாஹ் தஆலா வழங்கிய சிறிதளவு இரணம், அதாவது உணவில் எவர் திருப்தி கொள்கிறாரோ அவருடைய சிறிதளவு அமலால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமை பற்றி. நரகத்தாரின் உணவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நரகத்தாருக்கு இன்றைய தினம் இங்கே எந்த நண்பனும் இல்லை, சீலை தவிர அவனுக்கு வேறு உணவும் இல்லை, குற்றவாளிகளை தவிர வேறு எவரும் அதை புசிக்கவும் மாட்டார் என சூரா ஹாக்காவிலே அல்லாஹ் நரகத்தார்களுடைய இழிவை அல்லாஹ் விவரிக்கின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். நிமோனியாவுக்கு சிகிச்சை. நிமோனியாவுக்கு ஜைத்துன் எண்ணெய் குடிப்பது பலனளிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் அல்லாஹுக்கும் வழிபடுங்கள், அவர் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், இதற்கு மாறு செய்வதை விட்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் கட்டளைகளை தெளிவாக எடுத்து சொல்வதே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என சூரா மாஇதாவிலே அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மதீனாவில் இஸ்லாம் பரவக்கூடிய சம்பவத்தையும், அதை தொடர்ந்து மதீனாவாசிகள் சிலர் மக்காவுக்கு வந்து நபிசாஸ் அவங்கள்ட்ட அக்கபா உடைய பையத் எடுப்பாங்க, அந்த 2 பையத்துகள், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நபிசாஸ் அவங்களும் ஹிஜ்ரத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பவங்களை படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.